BYD Atto 3, India's first sporty born ESUV. Book a test drive today. Experience the electrifying performance. ஆச்சினை 500 மற்றும் 700 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். இப்போ ஓசிக்கு வச்சாங்கல்ல, இப்ப நீ ஜெயிலுக்கு போனா கப்பு ஓசி, களி ஓசி, பெட்ஷீட் ஓசி, பிரஸ் ஓசி, சாப்பாடு ஓசி, துண்டு ஓசி, புக்கு ஓசி, நடைபயிற்சி ஓசி, எல்லாம் ஓசி. திமுக இனிமேல் நாங்கள் கரைபிடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் எங்கள் ஆட்சியில் இருக்காது என்று சொல்வதற்கு தகுதியற்ற ஒரு கட்சியாக மாறிவிட்டது என்பதை காட்டுகிறது. நம்ம திமுக ஒரு ஊழல் கட்சி, ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா யாராவது ஒரு ஆதாரம் காட்டுங்க. 30 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திற்கு அமைச்சர், 6 முறை வென்றவர், 3 முறை அமைச்சராக இருந்தவர், திமுக 50 தலைவர்ல ஒருத்தர், கருணாநிதியுடைய விரல் பிடித்து பாடம் படித்தவர், பெரியாருடைய தடி பிடிச்சு பாடம் படித்தவர், அப்படிப்பட்டவர் ஊழல் பண்ணி உள்ள போறாருங்கிறது ஒட்டுமொத்தமான திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயர். எல்லாரையும் அலட்சியப்படுத்துவது, எல்லாரையும் ஏளனப்படுத்துவது, ஏன்னா அதிகார போத. ஸ்டாலின் நம்ம கூட கான்டாக்ட்ல இருக்காரு, விழுப்புரமே நம்ம தான் ராஜா, நம்ம தான் கோட்டை, நம்மளோட மகன் சிகாமணி தான். சிகாமணியா, ரங்கமணியா, தங்கமணியா, எல்லா மணியா எடுத்துட்டாங்களே. இப்போ பொன்முடியுடைய இந்த வழக்கில் தண்டனை கொடுத்த மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரனை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, அநியாயத்தை கண்டு பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறாரா இல்லையோ, நீதிபதி ஜெயச்சந்திரனும் ஆனந்த வெங்கடேசும் அவதரிப்பார்கள் என்பதை பாக்குறேன். அவர்கள் கடவுளுக்கு நிகராக பார்க்கிறேன். தமிழ்நாட்டிலே பெரிய குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் தான். தமிழ்நாட்டிலே பணக்கார குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் தான். அப்பாவுக்கு கார் கிடையாது, மகன் ஒரு படத்துக்கு 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாரு, 150 கோடியில விக்ரம் படம் எடுப்பாரு, ஆனா அப்பாவுக்கு கார் கிடையாது. அப்ப எப்பேற்பட்ட குடும்பம். ஊழல் பேர்வழிகளை அமைச்சர்களாக வைத்திருக்கிற, ஊழல் பேர்வழி அமைச்சர்களாக இருந்த ஒரு கட்சிக்கு உங்கள் வாக்கா? அப்ப திமுகவை புறக்கணிங்கள் என்பது இது எல்லாவற்றையும் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் நாம் தான் முடிச்சிருக்கோம். அமைச்சர் பொன்முடி அவருக்கான அந்த தண்டனை அப்படின்ற அதை பத்தி குறித்து கூட நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதுல அதை எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து திமுக ஊழல் செஞ்சு யாரையுமே தண்டிக்கல. நம்ம திமுக ஒரு ஊழல் கட்சி, ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க ஒருத்தரையாவது தண்டனைப்பட்டிருக்கோமா? யாராவது ஒரு ஆதாரம் காட்டுங்க. நாங்க இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. அவதூறு 2G சும்மா சொன்னது, சர்க்காரிய கமிஷன் சும்மா சொல்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க. திமுக ஆளும் கட்சியாக இருக்கிற பொழுது, ஒரு ஆளும் கட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கட்சி, கிட்டத்தட்ட 130 சட்டமன்ற உறுப்பினர்கள், 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர், 30 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திற்கு அமைச்சர், 6 முறை வென்றவர், 3 முறை அமைச்சராக இருந்தவர், திமுக 50 தலைவர்ல ஒருத்தர், கருணாநிதியுடைய விரல் பிடித்து பாடம் படித்தவர், பெரியாருடைய தடி பிடிச்சு பாடம் படித்தவர், அப்படிப்பட்டவர் ஊழல் பண்ணி உள்ள போறாருங்கிறது ஒட்டுமொத்தமான திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயர். திமுக இனிமேல் நாங்கள் கரைபிடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் எங்கள் ஆட்சியில் இருக்காது என்று சொல்வதற்கு தகுதியற்ற ஒரு கட்சியாக மாறிவிட்டது என்பதை காட்டுகிறது. திமுகவுடைய சட்டசபை கூட்டத்தை நீ புழல் சிறையில தான் நடத்தணும் போல இருக்குன்னா, செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு, ஜெகத்ரட்சகன் அப்போ இப்போன்னு இருக்காரு, ஏவாவேலுக்கு மேல கத்திக்கு தலைக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஆளுக்கு 3 ஆண்டுகள் சிறை கொடுத்துட்டாங்க பொன்முடிக்கு. தொடர்ச்சியாக அதே போல நீ அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR, தங்கம் தென்னரசு, அப்புறம் அதே போல திருச்சி KN நேரு, ஐ பெரியசாமி, கீதா ஜீவன், இவங்க எல்லோரும் மீதும் இதே ஊழல் வழக்கு இருக்கிறது. இந்த ஊழல் வழக்கை ஜூமோட்டோ என்ற அடிப்படையில் விசாரிப்பேன் என்று ஆனந்த வெங்கடேஷ் சொல்றாரு. அப்ப இந்த 7 அமைச்சர்களும் நிச்சயமாக சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அப்ப திமுக ஒரு ஊழல் கட்சி. ஸ்டாலினுக்கு கார் கிடையாதுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கார் கிடையாது. அபிடேவிட் போடுறது தேர்தல் ஆணையம் நம்புது. எப்படி இருக்காங்க பாருங்க. வெளிப்படையா தெரியும், தமிழ்நாட்டிலே பெரிய குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் தான். தமிழ்நாட்டிலே பணக்கார குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் தான். அப்பாவுக்கு கார் கிடையாது, மகன் ஒரு படத்துக்கு 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாரு, 150 கோடியில விக்ரம் படம் எடுப்பாரு, ஆனா அப்பாவுக்கு கார் கிடையாது. அப்ப எப்பேற்பட்ட குடும்பம். பொன்முடியுடைய இந்த வழக்கில் தண்டனை கொடுத்த மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரனை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, அநியாயத்தை கண்டு பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கிறாரா இல்லையோ, நீதிபதி ஜெயச்சந்திரனும் ஆனந்த வெங்கடேசும் அவதரிப்பார்கள் என்பதை பாக்குறேன். அவர்கள் கடவுளுக்கு நிகராக பார்க்கிறேன். அவங்க குறித்தும் கூட இப்ப சமூக வலைதளங்கள்ல நிறைய பத்தி விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நல்லகண் அவர்கள் ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டாருன்னா நல்லகண்ணவே நேர்மையற்றவர்னு சொல்லுவாங்க. கண்ணகியே இறங்கி திமுக குடும்பத்தை பத்தி விமர்சனம் பண்ணா கண்ணகியுடைய கற்பை பத்தி இவங்க கேள்வி கேட்பாங்க. திருவள்ளுவர் உயிரோட கருணாநிதி பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா, கருணாநிதிக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, நான் எழுந்தது அவன் காப்பி அடிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தான், அதனால அவன் வாழும் வள்ளுவர் கிடையாதுன்னு சொன்னாரு வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கு விரல் பிடிச்சி அந்த எழுத்தாணியை பிடிச்சி எழுது கொடுத்து எங்க ஐயா கருணாநிதி அவனுக்கு தெரியுமா, அது உனக்கு தெரியாது பாத்துக்கோ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவாங்க. இப்ப அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதுக்கு முன்னாடி மேடையில பேசினது, பொதுவெளியில பேசினதெல்லாம் இன்னைக்கும் திரும்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு முன்னாடி சொல்லுவாங்க, ஆண்டவன் அன்று கொள்வான், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க. எனக்கு அதுல கூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் வினை விதைத்தவன் வினை இருப்பான், விதை விதைத்தவன் விதை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான்ல. அப்ப நீ மக்களை பார்த்து ஓசி பஸ்ங்கிறது, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்பொழுதுதான் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள், ரெட்டமலை சீனிவாசன் போன்ற தலைவர்கள் மேலே இருந்து வர்றான். அவனை பார்த்து நீ எசி தானமா நீ அப்படிங்கிறது இப்ப ஓசிக்கு வச்சாங்கல்ல. இப்ப நீ ஜெயிலுக்கு போனா கப்பு ஓசி, களி ஓசி, பெட்ஷீட் ஓசி, பிரஸ் ஓசி, சாப்பாடு ஓசி, துண்டு ஓசி,
புக்கு ஓசி, நடைபயிற்சி ஓசி, எல்லாம் ஓசி அசி. எவ்வளவு ஏளனம்! ஒரு அமைச்சர், ஒரு பிஹெச்சி ஸ்காலர் மக்கள் முன்னால ஓசி பஸ் 200 ரூபாய் பயணிச்சுட்டு இருந்தாலும் எடுக்கிற நிலைமையில மக்களை வைப்பதுக்கு பேர் தான் நல்லாட்சி. நீ மக்களை இலவசம் கொடுத்துட்டு ஓசின்னு கிண்டல் பண்ணல, அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அம்மா போயிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க, உன்னோட மனு செய்யணும்னு எனக்கு என்ன அவசியமா இருக்குது, நீ என்ன எனக்கா ஓட்டு போட்ட, சும்மா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டாரு. எல்லாரையும் அலட்சியப்படுத்துவது, எல்லாரையும் ஏளனப்படுத்துவது. ஏன்னா அதிகார போத ஸ்டாலின் நம்ம கூட கான்டாக்ட்ல இருக்காரு, விழுப்புரமே நம்ம தான் ராஜா, நம்ம தான் கோட்டை, நம்மளும் மகன் சிகாமணி தான். சிகாமணியா, ரங்கமணியா, தங்கமணியா, எல்லா மணியா எடுத்துட்டாங்களே இப்போ. இந்த ஒரு விவகாரம் அப்படின்றது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நிறைவு கொடுக்கும் கூட சில பேச்சுக்கள். கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கும், செஸ் விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கும், இல்ல தாயக்கட்டை விட்டுறதுக்கு அவர் வருவாருன்னு சொல்லி காத்துட்டு, அதுதான் நிறைவு கொடுக்கும் அவருக்கு. எந்த அளவுக்கு திமுகக்கு இது அடுத்தடுத்து நெருக்கடி உண்டு பண்ணணும்னு பாக்குறேன். நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் அரசியல் மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சி இதை மிகப்பெரிய பிரச்சாரமா நாங்க முன்னெடுப்போம். ஊழல் பேர்வழிகளை அமைச்சர்களாக வைத்திருக்கிற, ஊழல் பேர்வழி அமைச்சர்களாக இருந்த ஒரு கட்சிக்கு உங்கள் வாக்கா, அப்ப திமுகவை புறக்கணிங்கள் என்பதை நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சாரமாக இந்த ஜெகத் ரட்சகன் ரெய்டு, ஏவாவேலு வீட்டு ரெய்டு, செந்தில் பாலாஜியுடைய கைது, இவருடைய தண்டனை, இது எல்லாவற்றையும் தேர்தல் களத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் நாம் தமிழ் சேர்க்கும். இது நாம் தமிழர் கட்சிக்கு தான் பலம் சேர்க்கும். ஏன்னா இந்தியாவிலே ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு லஞ்ச ஒழிப்பு பாசறை என்று வைத்து லஞ்சமாக கொடுத்த பணத்தை அந்த மக்கள்கிட்ட மீட்டு கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அவன் லஞ்சம் வாங்குற கட்சி, நாங்க லஞ்சம் வாங்கினா புடுங்கி மக்கள்கிட்ட கொடுக்குற கட்சி. அப்ப எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான், அது எங்களுக்கு தான் அது ஃபேவரா வரும். இப்ப 2021 தேர்தல் அறிக்கையில திமுக அமைச்சர்களுக்கான ஊழலை விசாரிக்கிறதுக்கான தனி அமைப்பை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அது கொண்டு வந்தா திமுக உட்பட அவங்களையும் ஒருத்தர் போட்டிருந்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கைது பண்ணி புழல் செல்ல போட்டுருவாங்கன்னு நம்பின ஆளு நானும் ஒருத்தன்டா. தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிருவாங்க நம்பிட்டு இருந்தேன்டா. இப்பதான் தான் தெரியுது கைது பண்ணி போக போறது அவங்க இல்லடா, நம்ம அமைச்சர்ரா அப்படின்னு போடுறான். அதாவது திமுக கட்சிக்காரன் அவன் போடுறான். அப்போ அவன் நினைச்சது வேலுமணி உள்ள போவாரு, தங்கமணி உள்ள போவாருன்னு. ஆனா பொன்முடி உள்ள போவாரு, செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டு இருக்காரு. ஏன்னா அவர்களை எதிர்கொள்வதற்கான தைரியமும் இவர்கிட்ட கிடையாது, இவர்களும் யோக்கியர்கள் கிடையாது. அண்ணாத்துல சொல்லுவார்ல, அவன் ஒன்றும் படிதாண்டா பத்திரியும் கிடையாது, நான் ஒண்ணு முட்டு தந்த முடிவுன்னு மாதிரி. அவன் நல்லவனும் கிடையாது, இவன் யோக்கியனும் கிடையாது. அதான் அங்க பிரச்சனையே. அதிமுகவை எதிர்த்து சண்டை செய்வதற்கான தெம்பும் திராணியும் திமுக இல்ல, திமுக கிட்ட நேர்மை கிடையாது. முதல்ல இப்ப நீங்க மடியில கணம் இல்லைனால மடியில பயமெல்லாம் இருக்கும், இங்கதான் மணி முழுக்க கணம் இருக்கு, அப்ப வழியில பயம் இருக்குதானே செய்யும். அமைச்சர் பொன்முடியினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் இருக்குமா? இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஊழல் பேர்வழிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படணும். இனி 3 ஆண்டுகள் கொடுத்ததுனால அவர் மேல்முறையீடு போவாரு, மேல்முறையீடுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இவர்கள் தண்டிக்கப்படணும், தேர்தல் அரசியல் புறக்கணிக்கப்படணும். ஒருவேளை தண்டனை குறைப்பு அந்த தேர்தல் காலத்தில் நின்றாலும் கூட அது மக்களால் புறக்கணிக்கப்படணும் அப்படிங்கிறதான். பொன்முடி மட்டுமல்ல, யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும் என்பதற்கான ஒரு பாடமாக பொன்முடியின் வழக்கு இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய பணி சிறக்க வாழ். நன்றி. நன்றி. BYD Atto 3, India's first sporty-born ESUV. Book a test drive today. Experience the electrifying performance. ஆச்சினை 500 மற்றும் 700 ml ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம்.